ஒரு ஸ்டீரியோடைப் உடைக்கிறதுக்காகவே இந்த இயக்குனர் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது நீங்க பார்த்தீங்களா சார் பேட் கேர்ள்? இல்லைங்க, ஒரு படத்தை பார்க்காமலே நம்ம வந்து கருத்து சொல்வது சரி கிடையாது. இன்னைக்கு காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் சொல்கிற கருத்தை இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? இல்லை. ஆனால் இது வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு இது வந்து இயல்பு நிலைக்கு வந்துடும். இது வந்து ரொம்ப காமனாக எல்லாரும் பேசுகிற இடத்துக்கு அது வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப அட்வான்ஸாக ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அந்த படத்தில் வந்து கே திருமணம்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ செய்தியில் ஒரு கொஞ்சமாக படிக்கிறோம். இங்கே நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, அந்த நாட்டில் நடந்துச்சுன்னா படிக்கிறோம். பட் அதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த படம். இன்றைக்கி அந்த படத்தின் மீது யாராவது பெருசாக விமர்சனம் வச்சாங்களான்னா இல்லை, ஒன்றும் பார்க்காம விட்டுருப்பாங்க, இல்லைன்னா அதை பற்றி பெருசாக எதுக்கு பேசிக்கிட்டுன்னு போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்கன்னே வச்சுங்க, அதில் என்ன தவறுன்னு கேட்குறேன். அது அவங்க பிரச்சனையாக அவங்க சொல்கிறாங்க. விருப்பம் இருந்தால் பாருங்கள், பார்க்கலன்னா அந்த படம் ஓட போகிறது இல்லை, அவ்வளோதானே. இதை வந்து பெரிய விவாதமாக கொண்டு போய் அதை காலி பண்ணுறங்கிற அளவுக்கு பேச வேண்டியது அந்த படமே இன்னும் வரல. அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோன்னு தெரியல.